அரசி காலத்தில் குமார் தாலி கட்டலிங்கிற விஷயம் தெரிய வருது. குமாரும் செந்திலுக்கும் ரொம்ப கோவம் வருது. நம்ம அரசி மேலே எந்த தப்பும் கிடையாது, அவளை எப்படியாவது நம்ம வீட்டுக்கு நீ கூட்டிகிட்டு வந்துடணும், இனி எதுக்கு அவள் அங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இந்த விஷயம் ஏற்கனவே ராஜிக்கும் மீனாக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போய் செந்திலும் கதிரும் அவங்கக்கிட்ட போய் கேட்குறாங்க. எதுக்காக இந்த விஷயம் தெரிஞ்சு கூட எங்ககிட்ட மறைச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு மீனாவும் ராஜியும், இல்லை அரசி எங்ககிட்ட சத்தியம் வாங்கிட்டா சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் நாங்கள் யார்கிட்டையுமே சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் செந்திலும் கதிரும், இனி நம்ம தங்கச்சி அங்கே வீட்டில் இருக்கக்கூடாது, நம்ம கூட்டிகிட்டு வந்துரு, நம்ம தங்கச்சியை நல்லா பார்த்துக்கலாம், பாவம் நம்ம தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாண்டியனும் வராரு. பாண்டியன் இருந்துட்டு இந்த விஷயத்தையெல்லாம் கேள்விப்பட்டு, இனிமேல் ஒரு நிமிஷம் கூட அவள் அங்கே இருக்கக்கூடாது, நம்ம போய் கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு கோமதி இருந்துட்டு, இல்லைங்க, இத்தனை நாள் அவள் அங்கே வாழ்ந்துட்டா, அது மட்டும் இல்லை, அவள் எதுக்காக அங்கே இருக்காங்கிற காரணம் தெரியல, அது என்ன அப்படிங்கிறத நம்ம கேட்கணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பாண்டியன்ட்டு, அது என்ன காரணமோ இருந்துட்டு போகுது, நான் இனி அவளை அங்கே விட்டு வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க. மீனாவும் ராஜியும் அதே தான் சொல்கிறாங்க. நாங்களும் வீட்டுக்கு உண்மையெல்லாம் சொல்லியிருந்தா நாங்கள் சொன்னோம், ஆனால் அவள் வரமாட்டேன், இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம் அப்படின்ட்டு தான் சொன்னான், ஆனால் அவள் எதுக்காக அப்படி சொல்கிறா, ஏன் அங்கே வாழ்ந்துட்டுருக்கா அப்படிங்கிற விஷயம் மட்டும் தெரியவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பாண்டியன் இருந்துட்டு, இனி நான் சும்மா விட மாட்டேன், இனி அவளை நான் அங்கே கஷ்டப்பட விட மாட்டேன், நம்ம இத்தனை பேர் இங்கே இருக்கையில் அவள் ஏன் அங்கே போய் தனியாக இருக்கா நம்மளையெல்லாம் விட்டுட்டு, அதுதான் அவன் மேலே எந்த தப்பு கிடையாதுல்ல, அவள் கழுத்தில் தான் அந்த குமார் அவன் தாலி கட்டவே இல்லை, இதுக்காக இந்த மாதிரி நாடகம் ஆடிட்டு அவள் போய் அங்கே வாழ்கிறா, அவளை நம்ம அங்கே விடக்கூடாது, நம்ம போய் கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் முடிவு பண்ணுறாங்க. கோமதி எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க, இத்தனை நாள் அவள் அங்கே வாழ்ந்துட்டா, நம்ம கூட்டிகிட்டு வந்தால் ஊர் என்ன பேசும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றியெல்லாம் எனக்கு எந்த கவலையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன், செந்தில், கதிர் 3 பேரும் போய் அரசியை போய் கூப்பிட்றாங்க. அரசி எதுவுமே பேசாமே நிற்கிறாங்க. அரசி, நீ வா, நம்ம வீட்டுக்கு போகலாம், இனி ஒரு நிமிஷம் கூட நீ இங்கே இருக்கக்கூடாது, உன் மேலே எந்த தப்பும் இல்லைன்ட்டு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் செந்தில், கதிரெல்லாம் போய் அரசிகிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்கிறாங்க. மீனாவும் ராஜியுமே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அரசி எதுவுமே பேசாமே நிற்கிறாங்க. வா, நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கூப்பிட்றாங்க. ஆனால் அரசி எதுவுமே பேசாமே நிற்கிறாங்க. ஆனால் அரசி, இனி இதுக்கு மேலே நான் வெளியில் வந்தேன்னா என்னையும் நம்ம ஃபேமிலி பற்றி தான் தப்பாக பேசுவாங்க, எப்படியோ நான் அவர் கழுத்தில் தான் தாலி கட்டினேன்னு சொல்லிட்டு ஊர் நம்பிருச்சு, நான் இங்கே இருந்து தான் ஆகணும்னு சொல்கிறாங்க.